அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பங்குச்சந்தை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. பங்குகள் வெளிப்படையாக வெளியிடப்பட்டு வர்த்தகம் செய்யப்படும் சந்தைகள் பங்கு சந்தைகள் எனப்படும். சந்தையில் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் என இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. இதற்குள்ள வித்தியாசம், ஷேர் மார்க்கெட் என்பது பங்குகளை வர்த்தகம் செய்ய மட்டுமே முடியும். ஸ்டாக் மார்க்கெட் என்பது டெரிவேடிவ்ஸ், பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் பங்குகள் போன்றவற்றிலும் முதலீடு அல்லது வர்த்தகம் செய்ய முடியும். ஒரு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள பங்குகளை மட்டுமே ஒருவர் வாங்கவும் விற்கவும் முடியும். எனவே வாங்குபவர்கள் விற்பவர்கள் பங்குச்சந்தையில் சந்திக்கின்றனர். பங்கு சந்தைகள் இந்தியாவில் பிரதானமாக தேசிய பங்கு சந்தை மற்றும் மும்பை பங்கு சந்தைகள் உள்ளன. மேலும் இந்தியாவில் 2 வகையான பங்கு சந்தைகள் உள்ளன. அவை முதன்மை சந்தைகள் மற்றும் இரண்டாம் நிலை சந்தைகளாகும். முதன்மை பங்கு சந்தை என்பது ஒரு நிறுவனம் முதலில் பணம் திரட்டும் குறிக்கோளுடன் பதிவு செய்து குறிப்பிட்ட அளவு பங்குகளை வெளியிடும். ஒரு முதன்மை பங்கு சந்தையில் பொதுவில் பட்டியலிடப்படுவதன் குறிக்கோள் பணம் திரட்டுவதுடன் குறிப்பிட்ட அளவு பங்குகளை வெளியிடுவதும் ஆகும். அந்த நிறுவனம் முதலில் பங்குகளை விற்க முடிவு செய்தால் அது ஆரம்ப பொது வழங்கல், அதாவது IPO எனப்படும். இரண்டாம் நிலை சந்தைகள் என்பது ஒரு நிறுவனத்தின் புதிய பத்திரங்கள் முதன்மை சந்தையில் விற்கப்பட்டவுடன் அவை இரண்டாம் நிலை பங்கு சந்தையில் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை விட்டு வெளியேறவும் பங்குகளை விற்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றனர். ஒரு முதலீட்டாளர் தனி முதலீட்டாளரிடமிருந்து பங்குகளை தற்போதைய சந்தை விலையில் வாங்க தேர்வு செய்கிறார். இரு தரப்பினருக்கும் சந்தையில் எந்த விலையை நிர்ணயிக்க ஒப்புக்கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு முதலீட்டாளர் இரண்டாம் நிலை சந்தையில் மற்றொருவரிடம் பங்குகளை வாங்குவார். முதலீட்டாளர்கள் இந்த பரிவர்த்தனைகளை ஒரு தரகர் மூலமாகவோ இடைத்தரகர் மூலமாகவோ நடத்துவார்.